ஹாய் மார்னிங். இன்னைக்கு செப்டம்பர் 10th. ஸோ மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆயிருக்கு. 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் கேப் அப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஜோனை வந்து மார்க்கெட்டு ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஜோன்லேருந்து மேலே போச்சுன்னா ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் அப்படிங்கிற ஒரு வியூ நான் எடுத்திருக்கிறேன். எனக்கு டேட்டாவும் பார்த்தோம்னா ஷார்ட்டு கவர் ஆகுது, லாங்கு பில்ட் ஆகுது. ஸோ டேட்டாவில் பேரிஷ் இல்லை. ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம்மில் நல்ல ஒரு ஒய் ரேட் ஆகுது. புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அண்ட் ஓவரால் புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. வால்யூம் கால் பையிங், ட்ரெண்டிங் ஒய்வும் இருக்காங்க புட் ரைட்டர்ஸ் அதிகமாக. ஸோ அதனால் ஒரு கால் ஆப்ஷன் 2500 போயிருக்கிறேன். காஸ்ட்டில் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நான் பை டிப் தான் போவேன், பட் இன்றைக்கி பிரேக் அவுட் கையில் எடுத்துருக்கிறேன். நெகட்டிவாக போச்சுன்னா வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சேன், ஆகலை. ஸோ பார்க்கலாம். காஸ்ட்டாக இருக்குது. பிரேக் அவுட் ஆக மாட்டேங்குது. பிரேக் அவுட் ஆச்சு நல்லா இருக்கும். இந்த ஓப்பனிங் ஹையை வந்து மார்க்கெட் ஹோல்டு பண்ணுது 24,990. ஓகே, ஓப்பனிங் லோ வந்து 24,960. ஒரு கேண்டில் கீழே வந்துட்டு கூட மார்க்கெட் போகலாம். இங்கே டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் இப்படி டச் பண்ணிட்டு கூட மறுபடியும் போகலாம் மேலே. இன்றைக்கோ நான் போயிட்டேன். என்ட்ரிஸ் டேட்டா எனக்கு ஃபேவராக இருக்கிறனால. லாஸ் எவ்வளவு? காஸ்ட். ஸோ இங்கே வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 69 அப்படிங்கிறது வைக்கலாம். ஒரு 6 ருபீஸ் அப்படின்னா அரவுண்ட் எவ்வளவு லாஸ்? 2500 அந்த லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, அந்த பிரேக் அவுட் நடக்குது போல் நிஃப்டி சார்ட்டில் பார்க்கலாம். நல்ல ஒரு பிரேக் அவுட் ஹேண்டில் வந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நல்லா மூவ் ஆகும். ஏன்னா இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தான் கிட்டத்தட்ட மார்க்கெட்டு எத்தனாந்தேதியிலேருந்து 4ஆந்தேதியிலேருந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஒரு புல்வியூ நல்லா வரும். லாஸ்ட் மினிட்ல கூட ஹோல்டு பண்ணணுன்ட்டு இருக்கிறாங்க. ஈவன் மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகி ஓகே போகலைன்னா அப்புறம் வந்துட வேண்டியது. என்ன பண்ணுறது? ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் கேண்டில் வந்தால் தான் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்பைக் கேண்டில் வர மாட்டேங்குது. இப்படியே ஹெஸ்டேஷனாக நிற்கிது. ஸோ பாருங்கள், அந்த ஓப்பனிங் ஹையை பிரேக் பண்ணவே மாட்டேங்குது. பண்ணால் ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். பண்ணலைன்னா நமக்கு லாஸ், நெகட்டிவ் ரிசல்ட் இன்னைக்கு. ஸோ பார்க்கலாம். டேட்டா பார்த்தோம்னா லாங்கும் பொசிஷன் க்ளோஸ் ஆகுது, ஷார்ட் கவர் ஆகுது. பட் ஷார்ட் கவர் தான் அதிகமாக இருக்குது. ஓஏ டேட்டா பாசிட்டிவாக தான் இருக்குது. வால்யூம் புல்லுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் போக தான் மாட்டேங்கிறாங்க. நேற்றுக்கு இதே தான் நடந்தது. போக மாட்டோம் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி நமக்கு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாங்க.
இன்றைக்கும் போகலைன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் உண்டு ஷூர். பிரேக் அவுட் கொடுத்தது ஓப்பனிங் எவ்வளவு இன்டாக்ட் மீன் ஸ்ட்ராங்காக அந்த ஒரு ஓப்பனிங் ஹையை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறோம். பிரேக் அவுட் பண்ணவே மாட்டோம். ஒரு கேண்டில் அது மேலே அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போய்டும். இல்லை இங்கே ஒரு செல் கேண்டில் வந்ததுன்னா டே லோவோட டச் பண்ணலாம். பட் டேட்டா பாசிட்டிவாக இருக்குங்கிற ஒரே ஒரு வியூ தான் எனக்கு. அதனால் ரெண்டாவது இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க்கெட் கேப் இப்போ அங்கே தான் ஆயிருக்குது. ஸோ டே ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுங்கிறது தான் என்னுடைய இது. பொதுவாக அந்த பிரேக் அவுட்டை வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர். அது டூவே ஸ்வாட் மாதிரி பாருங்கள், போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஒரு மணி நேரம் ஆச்சா? 9:30 9:35 6 மினிட்ஸ் ஆச்சு. 2000 லாஸ் வச்சுருக்கிறோம். பிரேக் அவுட் ஆகலையா? பிரேக் அவுட் ஆக மாட்டேங்குது. மார்க்கெட் ஓப்பனிங் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு கேண்டில் விட்டால் நமக்கு வந்து க்ரீனுங்கிறது ரெட்டில் மாறிடும். பட் நான் ஒரு நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில் எதிர்பார்க்குறேன். நம்ம எதிர்பார்க்கும் போது மார்க்கெட் கொடுக்காது. அதான் மார்க்கெட்டுடைய பிஹேவியர். மார்க்கெட் கொடுக்கும்போது நம்ம அதை வந்து மிஸ் பண்ணுவோம். அது நம்மளுடைய பிஹேவியர். ஸோ வெயிட் அண்ட் சி. கிட்டத்தட்ட என்னுடைய ட்ரேட் லாஜிக் படி 9:20 9:36 7 மினிட்ஸ் ஆச்சு. ஐ ஷுட் க்ளோஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. எனக்கு என்ன ஒரே ஒரு கான்ஃபிடண்ட்டுனா, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வரும். இன்னும் ஒரு 50 இல்லை 100 பாயிண்ட்ஸ் மூவாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய இது. ஓகே, நவ் இட்ஸ் மூவிங். அந்த ஒரு மொமெண்டம் ஸ்பைக் வரமாட்டேங்குது. அதுலேயும் ஹெஸ்டேஷன் மார்க்கெட். டேட்டாவை பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் ஓகே லாங்கும் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஷார்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் ஷார்ட் அதிகமாக க்ளோஸ் ஆகுது. ஆப்ஷன்ஸில் ஓகே பாசிட்டிவாக இருக்குது டேட்டா. லெட்ஸ் சி. மொமெண்டம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. 9:29 9:30 என்ட்ரி டைம். 9:37. இன்னும் எனக்கு ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் ஒரு 7 to 10 மினிட்ஸ் தான் ஹோல்டு பண்ணுவேன். ஓகே, காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நான். ஏன்னா பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ தடுமாறுதுங்கிறது இங்கே பார்க்கலாங்க. பிரேக் அவுட் கொடுத்துருச்சா? எட்டி பார்க்குது. ஓகே, இன்றைக்கி நான் மல்டி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். அதாவது 6 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸ். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இதுதான். அதை இன்றைக்கி வச்சு திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்டு கீழே வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ மொமெண்டம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. இண்டிகேட்டர் வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஆர்எஸ்ஐ, சிபிஆர், ஆட்டோஃபிப், பொலிங்கர் பேண்டும் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண தான் பிரேக் அவுட் ஆகுது. ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இங்கே என்ன நடக்குது? ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுதான் நான் எதிர்பார்த்தது. பட்டு என்ன பண்ணலாம்? 10 இங்கே டார்கெட்னே தெரியல இப்போ எனக்கு. என்னுடைய 10 ருபீஸ் டார்கெட் மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் மட்டும் நல்லா போச்சுன்னா தேவையான ப்ராஃபிட் வந்துருச்சு. ஆனாலும் வேஸ்ட் பண்ணுதா? ஆக்சுவலாக 10 மினிட்ஸ் ஆச்சுங்க. என்னோடய டைம் முடிஞ்சது.
ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். பட் அந்த பிரேக் அவுட் ஒரு நல்ல ஸ்பைக் கிடைச்சா நல்லாயிருக்கும். விட்டாலும் இன்னைக்கு என்னுடைய லாஸ் வந்து காஸ்ட் தான் இருக்குது. அதனால் ரிஸ்க் கிடையாது. சரி, இந்த ஒரு கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சிடலாம். மெயின் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். எங்கே ஓப்பன் ஆகுது? ஓகே, க்ளோஸ்ட். அவ்வளோதான், என்னுடைய ட்ரேட் ஓவர். 10 மினிட்ஸ். ஓகே, எதிர்பார்த்த மூமெண்ட்டு நல்லா ஸ்பைக் எதிர்பார்த்தேன். 10 ருபீஸ் தான். பட் என்னோட டார்கெட் எப்பவுமே அதான் 10 ருபீஸ் தான். இனிகோ இனி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனாலும் நம்ம ஒரி பண்ணுறதுக்கு இல்லை. என் டைமில் எனக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட், இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ தான் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருக்கு. அதை நான் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடு எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு பையன் டிப் ஸ்ட்ராட்டஜி நான் எடுக்க போகிறேன் அடுத்த ட்ரேடு. ஸோ இங்கேருந்து பாருங்கள், நல்லா இப்போ ஒரு மூமெண்ட் கொடுக்குது. வாவ். ஆனால் இந்த மூமெண்ட் இப்போ கொடுத்ததுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகிடும். 100 ருபீஸில் ஈஸியாக போயிடும். பட் என்ன பண்ணுறது, என்னோடய ட்ரேட் லாஜிக்னு ஒன்று இருக்கே. ஐ மீன், ட்ரேட் லாஜிக் இல்லை, பிரின்சிபல். 10 மினிட்ஸ் அதிகபட்சம். இனிமேல் 15 மினிட்ஸ் வேணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு அனாலிசிஸ் படி என்ட்ராடனா. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேட்டில் நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இங்கே ஹோல்டாகி நிற்குது என்னோடய எக்ஸிட் ப்ரைஸ் ரேஞ்சில். நல்ல மொமெண்டம் போச்சுன்னா 100 ருபீஸ் போகும் டார்கெட்ஸ். இல்லை இன்னொரு செல்லாகி வந்துச்சுன்னா அகைன் நான் இந்த ஜோனில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன். அகைன் ஒரு 75, 60 அந்த ப்ரைஸ் வந்ததுன்னா இன்னொரு என்ட்ரி கூட நான் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுவேன். லெட்ஸ் சி. தேங்க்யூ.